இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கல்யாணமே முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு இந்த சாமியார்ட்ட போங்க. கரெக்டாக கல்யாணத்துக்கு வந்து பொருத்தம் பார்த்து சொல்லுதாப்புல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓம் கிரீம் கிரீம் லைஃப் இஸ் a லைவ் ஸ்ட்ரீம். ஐரன் ஐஸ்கிரீம் கம் வெல்கம். சொல்பா சொல்லு. சாமி, ஒரு நல்ல பொருத்தம் வந்திருக்கு. கல்யாண வாழ்க்கை ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த ஜாதகத்துல பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, பொருத்தம் இருக்கிற மாதிரி பார்த்து சரி பண்ணி கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிக்கிடுவோம். கொண்டா கொண்டா கொண்டா. லிம்தா ஹஸ்த பூஸ்தி லைஃப் இஸ் டெல்லிங். இது என்ன ஸ்பெல்லிங்? சாமி, அது என் பேரு சாமி, விருமாண்டி. பார்த்தாச்சுப்பா, பார்த்தாச்சு. வச்சிருக்கோம். உன்னைய கண்ணில் பார்த்து நான் ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவேன். லைஃப் இஸ் அ சர்க்கிள், மேரேஜ் லைஃப் இஸ் அ ட்ரையாங்கிள். புரியுதாப்பா? கர்மா. சரிங்க சாமி. எங்களுக்கு 3 நாள் ஒரு இடத்துல தான் நிற்கும். முதல்ல கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா மண்டபம் பிடிக்கணும். மண்டபம் பிடிச்சா ஒரு 7-8 லட்சம் செலவாகும். அப்புறம் பசங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுக்கணும். அதுவோ மாமியா வீட்டுல போய் மறுவீட்டு கஞ்சி குடிச்சுட்டு சீர்ச்சனத்துல ஏற்றிக்கி உன் பொண்டாட்டி ஏற்றி வந்து உன் வீட்டுல இறக்கி விட்டு அப்பாலாம் எல்லாம் முடிஞ்சலாம்னு நினைக்கும் போதுதான் இருக்கு ட்விஸ்ட். மாமியா மருமக சண்டை ஃபர்ஸ்ட், அப்புறம் உடையும் உன் மண்டை நெக்ஸ்ட். 2வது நாத்தனார் சண்டை, நாக்கு தள்ளி போய் நிப்ப. 3வது நீ அரண்மனை மாதிரி வீடு வச்சிருந்தாலும் அருவாமனை மாதிரி வீடு வச்சிருந்தாலும் தனி கொடுத்தணும் கம்பல்சரி. அதையும் தாண்டி நீ வர்றப்ப அப்பதான் ஒரு குட்டி பையன். அவனுக்கு பிறந்ததுக்கு ஒரு ட்ரீட்டு, பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரீட்டுன்னு பசங்களுக்கு மறுபடியும் நீ சாராயம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நான் தாண்டி நீ வரும்போது வருஷத்துல 1000 பண்டிகை, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், அது போக ஓம் பிறந்தநாள், உன் பையன் பிறந்தநாள், உன் ஒய்ஃபு பிறந்தநாள். இதுக்கு உன் ஒய்ஃப் பிறந்தநாளுக்கு 10 ட்ரெஸ்ஸு ஐஸ் கேக்கு, உன் பையன் பிறந்தநாளுக்கு 2 ட்ரெஸ்ஸு ஐஸ் கேக்கு. உனக்கு ஒரு சட்டி கூட கிடையாது. சட்டி கிழிஞ்சு போய் நிற்ப. அந்த கிழிஞ்ச சட்டியை மாற்றலாம்னு நினைக்கும் போது தான் உன் மனசுல ஒன்று தோணும். அந்த சட்டி மாத்திர காசுக்கு பிள்ளைக்கு 4 பேம்பர்ஸ் வாங்கி கொடுக்கலாம்டான்னு. அப்பதான் நீ லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ற. எப்படி எந்திரி இதுலயே படுத்துக்கிட்டே அப்படியே இன்னும் இருக்குல்ல. பாத்தீங்கன்னா வாரத்துல 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7வது நாள் சண்டே வீட்டுல ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்து வீக்காகி போய் உட்காருவேன். அப்ப வரும் சண்டை. நான்வெஜ்னால கோழி, ஆடு, மீன், நண்டு, இறாலு. இதுல கோழில போண்டா கோழியா, நாட்டுக்கோழியா, ஆட்டுல வெள்ளாடா, செம்புலியாடா, மீன்ல கம்மா மீனா, கடல் மீனா, நண்டுல கம்மா நண்டா, கடல் நண்டா, இறாலு கிடைக்கலன்னா சண்டை. இது போக இன்னொன்னு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். பிள்ளைக்கு எல்கேஜி பீஸ் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் பொருத்தம் பாப்பாரு. பொருத்தத்தை பார்த்து சொல்லிடுறேன். என்ன வேணாம்டா. 8 நாளைக்கு 8 மாலை வெயிட்டி கட்டு, 6 நாளைக்கு அரக்கோமணம் கட்டி நிர்வாணமா ஊரை சுத்தி வா.